மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ஒரு அழகான கதையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பிஸி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஐ ஓப்பனராக இருக்கும். ஒரு தடவை ஒரு பெரிய சைக்காலஜி ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ஹாஃப் தண்ணி இருக்கா, இல்லை ஃபுல் எம்டியாக இருக்கா, இல்லை எப்படி, இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணாங்க. ஆனால் அவர் கேட்க வந்ததே வேற. அவர் கேட்டார், இந்த கிளாஸோட வெயிட்டு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டும் 50 கிராம்ஸ் இருக்கும், 100 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொன்ன பதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த கிளாஸோட வெயிட்டு முக்கியம் கிடையாது, ஆனால் இதை எவ்வளோ நேரம் கையில் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த கிளாஸை நான் ஒரு நிமிஷம் பிடிச்சி வச்சுருந்தேன்னா எனக்கு அது ரொம்ப லைட்டாக தான் தெரியும், நம்ம கை வலிக்காது. ஆனால் இதையே நம்ம 1 மணி நேரம் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே வச்சிருந்தோன்னா வலிக்க ஆரம்பிக்கும், கை கொஞ்சம் மறுத்து போன மாதிரியும் இருக்கும். இதே கிளாஸை ஒரு நாள் முழுக்க நான் விடாமல் பிடிச்சிட்டு வச்சிருந்தேன்னா நம்ம கையே பெராலிட்டிக், அதாவது செயலிழந்து போன மாதிரி ஆயிடும். கிளாஸ் கீழே விழுந்துடும், கிளாஸோட வெயிட் மாறலை, ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் இதை சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். அவ்வளோ தூரம் அது பயமாக மாறுது. நம்ம மனசில் இருக்க கவலைகள், கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே இந்த கிளாஸ் மாதிரி தான். நமக்கு வந்த ஒரு ப்ராப்ளமை பற்றி ஒரு 5 நிமிஷம் யோசிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இதையே ஒரு நாள் முழுக்க யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம மனசு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும். அதையே தொடர்ந்து பல நாட்கள் சுமந்துட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாமல் நம்மளும் பெராலிசிஸ் வானா மாதிரி ரொம்பவே சோர்வாயிடுவோம். நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் அதோட வெயிட்டு நம்ம மனசை அடிக்க விடக்கூடாது. ஒவ்வொரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம மனசில் இருக்கிற கவலையான இந்த கிளாஸை கீழே வச்சுட்டு தூங்குங்க. இந்த கதை நம்மளை லெட் கோ பண்ண சொல்லுது. நம்மளை கவலைப்படுத்துகிற விஷயங்களை நம்ம விட்டு போகாது, நம்ம தான் அதை கீழே வைக்கணும். சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா யாருக்கு என்ன லாபம்? நம்மளுடைய ஹெல்த்து, மெயினாக மென்டல் ஹெல்த்து, அதை ரிலேட்டடாக வர ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுக்கு ஒரு 3 குவிக் டிப்ஸு. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். நடந்துருச்சு, அதை வேறு வழி இல்லை, அதை நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். செகண்டு, இந்த மொமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ண பாருங்கள். தேர்டு, ரொம்பவே முக்கியம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் முதல்ல டீப் பிரெத் எடுத்து இதுதான் வாழ்க்கை, நம்ம இதை கடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த கதையும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.